Pearl CDC ஜூனியர் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹாப்பி குக்கிங் குரூப்போட பேசிக் குக்கிங் செஷன் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பேசிக் குக்கிங் கிளாஸஸில் ஏற்கனவே வந்து நிறைய பேர் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ராகி லட்டு. ராகி வந்து பொதுவாக வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் ராகி யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக ஈஸியாக வந்து எப்படி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ராகி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஷனுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, டயபெட்டிஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் வந்து இல்லாமல் ராகி வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. க்ளூட்டன் ஃப்ரீ கூட நிறைய சத்துக்களும் வந்து இதில் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ராகி, சிறுதானியங்கள் இந்த மாதிரி உள்ள தானியங்கள் யூஸ் பண்ணி மறுபடியும், அதாவது நம்ம மறந்து போன பழமையான உணவை மறுபடியும் எல்லோரும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க வந்து இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம வந்து வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 கப் எடுத்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஹீட்டில் வந்து வச்சு நல்லா வந்து இப்படி வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கணும். பவுடர்னால் வந்து நம்ம வந்து பிடிச்சா வந்து கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் ஆக வேணாம். பார்த்திங்களா, இப்போ நான் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு அதை கையில் வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து பீனட் பட்டர் மாதிரி பேஸ்ட் மாதிரியும் இல்லை, ரொம்ப பவுடராகவும் வந்து இல்லை. கையில் எடுத்து பிடிச்சா இப்படி லட்டு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்து வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இங்கே மறுபடியும் அந்த கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் வந்து ஒரு கப்பு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மீடியம் டு லோ ஹீட்டில் நல்லா வந்து வறுத்துக்கணும். நிறைய பேர் வந்து ராகி வந்து அடை மாதிரி வந்து தட்டிட்டு அப்புறம் பவுட்ரு பண்ணி லட்டு பிடிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் வந்து நிறைய வயசானவங்க அந்த காலத்து ஆளுங்கக்கிட்ட நிறைய பேர்ட்ட வந்து செக் பண்ணிட்டேன். ராகி மாவு வந்து இப்படி நம்ம நல்லா வறுத்துட்டு வந்து கூட லட்டு பிடிச்சிக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. ஸோ தைரியமாக வந்து இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த சூட்லேயே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 கப்பு வெல்லம் நான் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1/4 கப்பு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச வேர்க்கடலை இதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த வேர்க்கடலை வந்து பேஸ்ட் மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னா வாயில் வந்து லட்டு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி வந்துருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு வந்து விட்டுக்க போகிறேன். இது எல்லாமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க வந்து பண்ணுறேன். ராகி மாவு வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சுகர் போடுற இந்த ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை லட்டு மாதிரி வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ லட்டு மாதிரி நமக்கு பிடிக்கும் போது இப்படி உதிர்ந்து வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துட்டு நல்லா இப்போ அதை வந்து பிசைஞ்சு வந்து விட்டுக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம இப்போ இதை லட்டு மாதிரி வந்து பிடிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதை அடுப்பு மேலே தான் வந்து வச்சுருக்கேன், ஆனால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சுருக்கேன். மாவை வதக்குனதோடு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் போடுறது, தேங்காய் போடுறது அது எல்லாமே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது உருண்டை பிடிச்சோன்னே நீட்டாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான நமக்கு ஈஸியான ரொம்ப ஆரோக்கியமான ராகி லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வீட்டிலே வந்து குழந்தைங்க வந்து ஹாலிடே டைமில் இல்லைனா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இல்லைனா ஸ்கூலுக்கு வச்சு விடுறதுக்கெலாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் நான் வந்து டப்பாவில் வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைப்படுற டைமில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்போ இதை எடுத்து வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஒரு சத்தான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே வந்து செஞ்சுட்டோம். இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.